அழகான கிராமம். அந்த ஊரில் இருக்கும் ஒரே கறிக்கடை கப்பல் காசி என்பவருடையது. காசி பார்ப்பதற்கு மிகவும் நல்லவர் போல பேசுவார். ஆனால் உள்ளுக்குள் பயங்கரமான கில்லாடி. தராசில் காந்தம் வைப்பது, எலும்புகளை அதிகம் சேர்ப்பது என பல தகிடு தத்தங்களை செய்வதில் அவர் கை தேர்ந்தவர். காலையில் நடக்கும் கலேபரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி. காசியின் கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த ஊர்ல முனுசாமின்னு ஒரு வயசானவர் கறி வாங்க கடைக்கு வந்தாரு. என்ன காசி, இன்னைக்கு ஆடு நல்ல எலசா இருக்கா? 1 கிலோ கொடு. ஆனா போன வாரம் கொடுத்த மாதிரி வெறும் எலும்பா போட்டுடாத. அண்ணே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்க ஊர் பெரிய மனுஷன். உங்களுக்கு போய் நான் தப்பா கொடுப்பனா? இது பாருங்க, வெண்ணெய் மாதிரி இளவாடை வெட்டி தர்றேன். காசி கத்தியை தீட்டிக்கொண்டே பேசுகிறார். தராசில் கரியை வைக்கும்போது இடது கை விரலால் தராசு தட்டை லேசாக அமுக்குகிறார். இந்தாங்கண்ணே, சரியா 1 கிலோ. இல்ல ஒரு 100 கிராம் கூடவே இருக்கு. நம்ம சிநேகிதத்துக்காக நான் காசு வாங்கிக்கல போங்க. முனுசாமி சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றார். ஆனால் வீட்டிற்கு போய் அவர் மனைவி எடை போட்டு பார்த்தால் அது 3/4 கிலோ கூட இருக்காது. இதுதான் காசியின் ஸ்டைல். அந்த ஊரில் சின்னப்பன் என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நகரத்தில் படித்துவிட்டு வந்தவன். அவனுக்கு காசியின் மேல் நீண்ட நாட்களாக சந்தேகம். ஒரு நாள் சின்னப்பன் கடைக்கு சென்றான். காசி அண்ணே, 1/2 கிலோ கறி கொடுங்க. ஆனா நான் சொல்ற பீஸா போடுங்க. தம்பி படிச்ச புள்ள, உனக்கு தெரியாததா? தோ போட்டுட்டா போச்சு. காசி கறியை வெட்டி போட்டுவிட்டு, தம்பி சரியா 1/2 கிலோ, 400 ரூபா கொடு என்றார். சின்னப்பன் சட்டென்று தன் பையிலிருந்து ஒரு சிறிய டிஜிட்டல் எடை மிஷினை எடுத்தான். இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஏன் தம்பி, என்னைய நம்பலையா? இந்த ஊர்ல 20 வருஷமா கடை நடத்துறேன். காசியின் முகம் சட்டென்று மாறியது. என்று சத்தம் போட்டு மற்ற வாடிக்கையாளர்களை தன் பக்கம் இழுக்க முயன்றார். சின்னப்பன் எடை போட்ட போது அந்த 1/2 கிலோ கறி வெறும் 350 கிராம் தான் இருந்தது. கிராமத்து பஞ்சாயத்து விஷயம் மெல்ல ஊர் முழுவதும் பரவியது. காசி எல்லோரையும் ஏமாற்றுவதை சின்னப்பன் ஆதாரத்துடன் நிரூபித்தான். ஊர் மந்தையில் பஞ்சாயத்து கூடியது. காசி, என்னப்பா இது? ஊர் மக்கள் உன்னை நம்பி வர்றாங்க, நீ இப்படி இடையில கை வைக்கலாமா? ஐயா, அந்த தராசு பழசாகிடுச்சுங்க ஐயா. நான் வேணும்னு பண்ணல, சின்ன பையன் தெரியாம பேசுறான். ஆனால் சின்னப்பன் விடவில்லை. தலைவரே, காசி எண்ணன் தராசுக்கு அடியில சின்னதா ஒரு காந்த வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கறி வெட்டும் போது தேவையே இல்லாத கொழுப்பையும் எலும்பையும் அதிகமா சேர்த்து எடை போடுறாரு என்று விளக்கினான். ஊர் மக்கள் அனைவரும் காசி தங்களை எப்படி பேசி பேசியே ஏமாற்றினார் என்பதை உணர ஆரம்பித்தார்கள். பஞ்சாயத்து முடிவில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. காசிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் அவரை முழுமையாக புறக்கணித்தனர். பக்கத்து ஊரிலிருந்து கறி வரவழைக்க ஏற்பாடு செய்தனர். முன்னாடி காலை 6 மணிக்கே கூட்டம் அலைமோதிய இடம் இப்போது காலை 9 மணி ஆகியும் ஒரு ஈ கூட நுழையவில்லை. காசி கடையின் முன் நின்றபடி சாலையை பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் மாறிடும்னு நினைக்கலையே. அதே நேரத்தில் பக்கத்து ஊரிலிருந்து வரும் கறிவண்டி ஊருக்குள் நுழைந்தது. மக்கள் எல்லோரும் அந்த வண்டியை சுற்றி நின்றார்கள். அப்பா, இங்க எடை சரியா இருக்குது, காசும் நியாயம். அந்த காசி பேச்சை நம்பி எவ்வளவு நாளா ஏமாந்தோம். இந்த வார்த்தைகள் காசியின் காதில் விழுந்தது. அவன் தலை தாழ்த்தினான். அந்த நாள் இரவு ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல கூட கேலி பண்றாங்க. நீ ஏன் இப்படி செய்த? சின்னதா ஆரம்பிச்சது யாருக்கு தெரிய போறதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பா, நேர்மையா இருந்தாதான் நல்ல வாழ்க்கை, மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் அப்பா நீங்க நேர்மையா இல்ல? இந்த கேள்வி காசியின் மனசை குத்தியது. அந்த இரவு அவன் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலை காசியின் கடை திறக்கப்படவே இல்லை. அந்த நேரத்தில் சின்னப்பன் வந்தான். அண்ணே, கடையை மூடிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு தம்பி, ஊர் என்ன நம்பாது. தப்பு பண்ணினவன் திருந்துனா அவனை தள்ளி வைக்க கூடாதுன்னு தான் நம்ம ஊர் பண்பாடு. என்ன செய்யணும்னு சொல்லு தம்பி, இனிமேல் ஏமாத்த மாட்டான். காசி கண்களில் கண்ணீர். சின்னப்பன் ஊர் தலைவரிடம் பேசினான். மீண்டும் ஒரு சிறிய பஞ்சாயத்து கூடியது. தலைவரே, தண்டனை கிடைச்சாச்சு. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். காசி, இனிமேல் 1 வாரம் உன் கடை ஊர் மக்கள் முன்னாலேயே எடையிட்டு வியாபாரம் செய்யணும். 1 கிராம் கூட குறைஞ்சா கடை நிரந்தரமா மூடப்படும்.
காசி கைகூப்பி சம்மதித்தான். அடுத்த ஞாயிறு காலை காசியின் கடை முன்பு மீண்டும் கூட்டம். ஆனா இந்த முறை எல்லா எடையும் திதிறந்த வெளியில். முனுசாமி எடை பார்த்தார். சரியாக இருந்தது. சில மாதங்கள் கழித்து அந்த ஊரில் காசியை யாரும் கில்லாடி காசின்னு கூப்பிடல. நேர்மையான காசி. பக்கத்து ஊர்களிலிருந்தே மக்கள் வர ஆரம்பித்தார்கள். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாணயமான வியாபாரமே நீடித்த லாபத்தை தரும். குறுக்கு வழியில் தேடும் லாபம் ஒரு நாள் மொத்த பெயரையும் கெடுத்துவிடும். ஏமாற்றம் உடனடி லாபம் தரும், ஆனால் நேர்மைதான் நிரந்தர வாழ்க்கையை கட்டித்தரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.